ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க இது. தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஊரில் இருந்து எங்கள் அத்தா வந்திருந்தாங்க. அவங்களோட இன்றைக்கி சின்ன கோல்டு ஷாப்பிங் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியாங்க. ஏன்னா ஊரில் நம்மளுக்கு நிலம் இருக்குல்ல, அதில் அரிசி வரும் இல்லைங்க, அது போட்டிருக்காங்க அத்தா. அதுக்கு கொஞ்சம் காசு வந்திருக்கு. ப்ளஸ் அதோட குலுக்குச்சீட்டி மாதிரி போடுவாங்களா கிராமத்தில், அது அத்தாவுக்கு ஒரு 80,000 கிட்ட அந்த காசும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் போட்டு மேல்கொண்டு என்னோடய யூடியூப் இன்கமும் கொஞ்சோண்டு இருக்குது, அது எடுத்து போட்டுட்டு அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் கார்டு கொடுத்தாரு. அது எல்லாம் சேர்த்து எனக்கு தாலி செயின் இருக்குங்க. அந்த தாலி செயினுக்கு டாலர் வாங்கலாமன்னுட்டு தான், அது பிளெயின் டாலர் ப்ராடாக வாங்கலாம், ஒரு 3 பவுனில் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் நான் ஷாப்பிங்க்கு இன்றைக்கி கிளம்பிட்டுருக்கேங்க. சரி, இன்னும் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னால் வீட்டில் சமைச்சிட்டு போகலான்னுட்டு சிக்கன் கிரேவி பண்ணேங்க. மட்டன் தம் பிரியாணி மாதிரி போட்டேங்க. என் பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு தம் பிரியாணின்னா பிடிக்கும். ஸோ சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாதம் வச்சேங்க. ஏன்னா அத்தா சாப்பிடுவாங்கள்ல, பிரியாணி பிடிக்கலன்னா சாதத்தில் சாப்பிடுவாங்க, சிக்கன் கிரேவி போட்டுக்கிட்டேன்னுட்டு எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்திருக்கோங்க. இதுதாங்க என்னோடய தாலி செயின். எங்கள் ஹஸ்பண்டு கல்யாணம் ஆன 3வது மாதம் எல்லாருக்கும் மஞ்சள் கயிறு காட்டிட்டு தாலி செயின் போடுவாங்க இல்லைங்க, 6 பவுனில் வாங்கி கொடுத்தாங்கங்க. இந்த பேட்டர்ன் கிடையாது, அந்த பேட்டர்ன் 6 பவுனில் போடக்கூடாது, 6 பவுனில் போட 7, 5, 3, 5, 7, 9 அப்படி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க தாலி செயின். அப்போ எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா 6 பவுனில் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கூட்டின்னு வந்து. சரி, அந்த 6 பவுனில் போடக்கூடாதுன்னு ஐயர் ஆண்டி சொல்கிறதுனால 1 பவுன் மேல் கொண்டு போட்டு இந்த செயின் வாங்கி கொடுத்தாருங்க. வாங்கி கொடுத்தப்பேருந்து கழுத்தில் போடுறதே இல்லைங்க, எப்போ ஒரு நாள் தான் போடுவேன். ஏன்னா எப்போவுமே அது நம்மளுக்கு கை கொடுக்கறது மாதிரி பேங்க்கில் நம்ம இதில் தான் ஏதாவது வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது அடகில் தான் இருக்குங்க. சரி, அது எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பாலிஷ் எல்லாம் போட்டு ஒரு பிளெயின் டாலர் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அது ஒரு ஞாபகார்த்தம் இல்லைங்க. தாலி செயின் கல்யாணத்துக்கு ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுன்னுட்டு. சரி, அது டெய்லி போட முடியல, கழுத்து வலிக்குது. ஸோ அதனால் அந்த செயினுக்கு என்கிட்ட ஆல்ரெடி 2 பவுனில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்க, ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு டாலர் இருக்குங்க. அந்த டாலர் எனக்கு ஸ்டோன்ஸில் வேண்டாம், ப்ளைனாக வாங்கலாம்னு ஒரு ஐடியாக்காக ஷாப்பிங்க்கு வந்திருக்கேங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்களும் பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த செயின் கலெக்ஷன், இதில் இருக்கிற டாலர் கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு காட்டுவேங்க. இதில் எந்த டாலர் பிடிச்சிருக்கு, என்னோடய செயினுக்கு அந்த டாலர் செட் ஆகிடுச்சா இல்லையான்னுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவீங்களோ நான் பார்த்துருக்க டாலர் காட்டுவேன் பாருங்கள். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாலரு இது டெம்பிள் ஜுவல்லரி இருக்குது, பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது, ப்ளைன் எல்லோ ஃபினிஷிங்லனும் இருக்குங்க. நிறைய டாலர்ஸ் இருக்குது. இதெல்லாமே லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இதில் சிங்கிள் ஹூக்கு மாதிரி பார்க்கலான்னு பார்த்தேங்க. அப்புறமா நான் இதெல்லாமே தாலி செயின், என்னோடய தாலி செயின் மாடல்ஸ்லவே இருக்குங்க. எவ்வளோ மாடல்ஸு நிறையா இருக்குது. ஆனாலும் இது ஒரு கெத்தான ஒரு ரோப் மாடல் செயின்னால எல்லாருக்கும் ஒரு சூப்பராக இருக்குங்க. அது ஸ்டிஃபாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தாலி செயினாக போடலாம், ஜென்ஸும் போட்டிக்கலாம், ப்ளஸ் டாலரு மாட்டலாமன்ற மாதிரி இருக்குங்க எல்லா செயினுமே. என்னோடய செயினுக்கு 2 ஹூக்கு இருக்கிறதுனால நான் ஒரு ஆல்ரெடி 2 ஹூக் இருக்கிற டாலர் என்கிட்ட இருக்குது ஸ்டோன்ஸு, அது வேண்டாம், சிங்கிள் ஹூக்காக இருக்கணும், ப்ளஸ்ஸு ப்ளைன் டாலராக எடுத்து போட்டிக்கணும். எப்போவது போகும்போது எங்காவது வரும்போது போட்டிக்கலாம். எப்போவுமே அது கைட்டு வச்சுட்டே இருக்கேங்க, எப்போ அடுகு வச்சுட்டு தான் இருப்போம் நாங்கள். ஏதாவது வாங்கணும், ஏதாவது ஃபீஸ் கட்டணும் போது அது ஏதாவது பணம் ஏதாவது வந்துடுச்சுன்னா திருப்பி மூட்டிடுவோம். அது மூட்டிட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க ஹஸ்பண்டு. ஸோ அதுக்கு ஒரு டாலர் மாதிரி வாங்கி கழுத்தில் போட்டிக்கலாம். ஹாரம் இதெல்லாம் போட முடியாது, ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா இது மாதிரி போட்டிக்கலாம்னு ஒரு ஐடியா. அது இல்லாமல் எங்கள் அத்தா அந்த குலுக்குச்சீட்டி எல்லாம் போட்டு பாவம் எனக்காக காசு சேர்த்து வச்சுருக்காங்க. வாங்கிக்கோமா, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணேன். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுறது பதில் மேல்கொண்டு நம்ம எனக்கு யூடியூப்பில் மணி வரும் இல்லைங்க, அதையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் கார்டு கொடுத்தாருங்க. பத்தலைன்னா கார்டு நீ ஸ்வைப் பண்ணிக்கோமா, நான் மந்த்லி கட்டிக்கிறேன் சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் போட்டு வாங்கலாம், ஒரு 2 பவுனில் 2.5, 3 பவுனுக்குள்ளே வாங்கலாம் டாலர்ன்னுட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம், நீங்கள் எல்லாம் கூட பாருங்கள். இந்த டாலரில் எந்த டாலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதிகம் பேர் நான் காட்டுவேன் பாருங்கள், லாஸ்ட்டில் வரும்.
அந்த டாலர் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அக்கா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு கண்டிப்பாக நான் அந்த டாலரே வாங்கிப்பேங்க. நான் வந்து இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். வெறும் 4 கிராம் அரை பவுன்லவே குட்டியாக லக்ஷ்மி அம்மா இந்த சைடு அந்த சைடு யானை வச்ச கல் வச்ச டாலர் கூட இருக்குங்க. லலிதா ஜுவல்ஸு குட்டியாக இருக்குது, அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல்ஸ் தாங்க, ஆனாலும் சூப்பராக இருக்கும். எங்கள் அத்தை இது மாதிரி எடுத்துக்கோ அது மாதிரி எடுத்துக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னவோ இந்த 2 ஹூக்கு வச்ச டாலர் பிடிக்கல. இந்த டாலர் பார்த்தேன், சிங்கிள் ஹூக் இருக்கிறது. இது பார்த்து இது கழுத்தில் கூட போட்டு பார்த்தேங்க. எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ மாதிரியாக இருந்துச்சு எனக்கு அந்த டாலரு. என்னோடய செயினுக்கு செட் ஆகலை, இந்த செயினுக்கு செட் ஆயிடுச்சு. அவங்களே அங்கே போட்டிருந்தாங்க. அது மட்டுமே கிடையாதுங்க, அங்கே ரெட்டைப்பேட்டை செயின் கூட பீட்ஸ் மாதிரி போட்டு இது மாதிரி இருக்குங்க போட்டால். அந்த ரெட்டைப்பேட்டை செயின் சொன்னேன் இல்லைங்க, பிளைன் பால்ஸ் மாதிரி, இதுக்கு ஒரு டாலர் போட்டு தான் கொடுத்தாங்க. கழுத்தில் போட்டு பாருங்கன்னுட்டு நிறையா டாலர்ஸ் பார்த்தேங்க. நிறையா டாலர்ஸு செயின்ஸு எல்லாம் போட்டு பார்த்தேன். என்னோடய செயினுக்கு எது செட் ஆயிடுச்சுன்னுட்டு சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு டாலர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஸ்டோன் டாலர் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் ஒரு ஸ்டோன் டாலர் தான். ஸ்டோன் எல்லாமே அழகாக இருக்குங்க. எனக்கு அது திருப்பி அதே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அத்தாவும் சரி உனக்கு பிடிச்சிருந்தா நீ அந்த மாடலை எடுத்துக்கோமா, அதில் போய் என்ன இருக்குன்னாங்க. சரி அது எந்த டாலர்ன்னுட்டு நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நான் போடுவேங்க. நிறைய சிஸ்டர்ஸ்க்கு லேடிஸ் அண்ணாலே கோல்டுன்னா பிடிக்குங்க. யாருக்குங்க கோல்டு பிடிக்காது? எல்லாருக்கும் கோல்டு பிடிக்குங்க. சில பேர் பிடிக்காதுன்னு மேலே சொல்லுவாங்க, அவ்வளோதான். மனசுக்குள்ளே அவங்களுக்கு கோல்டு பிடிக்கும்னு என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் கோல்டு பிடிக்கும். ஒரு சில லேடிஸ்க்கு சுடிதாரு, சாரீஸு, செப்பலு, ஹேண்ட்பேக் அது மாதிரி பிடிக்கும். சில பேருக்கு கோல்டு பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு போட்டிக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சேம் நம்ம வந்து அதை எடுத்து வச்சா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கணும். கோல்டுன்னா எனக்கு பெஸ்ட்டு. ஸோ அதனால் நிறைய பேர் கோல்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எல்லோருக்கும் சிஸ்டர்ஸுக்கு நம்ம என்ன வாங்கினாலும் காட்டலாம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம்னுட்டு அந்த செயின் மாடல் சேம் என்னோடய செயின் மாடல் தானேங்க. இந்த டாலர் இது மாதிரி வச்சு போட்டுக்கோமா, இந்த செயின் உங்கள் செயினுக்கு இந்த டாலர் நல்லா இருக்கும்னாங்க. எனக்கு 2 ஹூக்கு வச்சது வேண்டான்னா அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஒரு வாட்சாவது கோல்டில் வாங்கலாமா, வாட்சி கூட கோல்டில் வாங்கணுமே எனக்கு ஆசைங்க. அதுக்கு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்சி ரொம்ப பிடிச்சி நின்றுச்சு. அடுத்தது பட்டை டைப்பில் பார்த்தேன். இந்த வாட்ச் வந்து 2 பவுன் கிட்ட இருக்குங்க. அந்த டைல் நம்ம தனியாக வாங்கினோம், நல்லா இருந்துச்சு. இந்த பேட்டர்னும் கம்பி டைப்பு, இப்போ நம்ம கடியம் போடுவேன் இல்லைங்க, அந்த பேட்டர்னில் ஹூக் வச்சு அது கீழே விழுகாமல் இருக்கிறது ஒரு செயின் கூட வச்சு நின்றாங்க. நல்லா இருந்துச்சு. சுத்து ஸ்டோன்ஸ் வச்சு எனக்கு என்னவோ அவ்வளோ அழகாக பிடிச்சின்னு இருந்துச்சு. அப்புறமா ஒரு பட்டை டைப் வாட்சி கூட பார்த்தேங்க. இந்த 2 வாட்சி பார்த்தேன். இப்போ ஏன் இது காட்டுறேன்னா, அந்த வாட்சி வாங்கட்டுமா இல்லை இந்த வாட்சி வாங்கட்டுமா இல்லை அந்த டாலர் வாங்கட்டுமான்னுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். நீங்கள் எது வாங்க சொன்னீங்கன்னா நான் அது வாங்கிக்கிறேன், சரிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். எந்த மாடல் பிடிச்சிருக்கன்னுட்டு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் கொடுங்க. எனக்கு வாங்கலாமா வேண்டாமா, என்னவோ ஒன்றும் யோசனைக்கு 10 யோசனை போகுது. இப்போ இது தேவையான்னு தோணுது. அந்த செயின் வந்து அப்படியே இருக்குது. அந்த டாலர் வந்து எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை. அந்த என்னோடய தாலி செயினில் அந்த டாலர் போட்டுக்கிறதுக்கு செட்டே ஆகலைங்க. இந்த பேட்டர்னில் என்னோடய டாலர் இருக்குது. எனக்கு சிங்கிள் ஹூக்காக வாங்கணும்னு ஒரு ஆசை. அதனால் எனக்கு ஆல்ரெடி பழைய டாலர் போட பிடிக்கல, டபுள் ஹூக்கு வச்ச மாதிரி. அதனால இப்போ நான் வாங்குகிறேன். அது பெஸ்ட்டாக இல்லையா, வாங்கலாமா இல்லையா அன்னுட்டு நீங்கள் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு கிளியரான ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து அது பார்த்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு அந்த 3 மாடல், அந்த 2 வாட்சி ப்ளஸ்ஸு இந்த டாலரு ஒரு டாலர் எடுத்திருக்கேன் பாருங்கள், காட்டுறேன் லாஸ்ட்டில். அந்த டாலரு 3மே நான் அங்கே சொல்லிவிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன், சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒப்பீனியனும் ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்டுக்கு காட்டியிருக்கேன், எல்லா வீட்டிலும் நான் சொல்லி வச்சுருக்கேன் எப்படி என்ன மாடல் வாங்கலாமா வேண்டாமா, எல்லா ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துட்டு எங்கள் அக்கா தங்கச்சி அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு ஓகே, அவங்க எல்லோரும் ஓகேன்னா சரி நம்ம வாங்கலாம், இல்லைன்னா சரி எதுக்கு அன்னுட்டு அப்படியே வச்சா அது செலவாயிடுங்க. என்ன சொல்கிறது, நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று போயிட்டே இருக்குங்க. 2000 3000 செலவாயிட்டே போயிட்டு இருக்குது.
சரி இதையாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு யூஸ் இருக்குமில்ல அதனால நான் அது மாதிரி யோசிச்சுன்னு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க, கார்டில் அது கடன் வச்சு வாங்கணுமான்னுட்டு. என்னவோ கார்டில் வச்சா கூட நம்ம மந்த்லி கட்டி நம்ம அது முடிச்சுடுவோம். ஏன்னா கோல்டு ரேட்டு கூட ஏறிட்டு தான் அங்கே இருக்குது. அது இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது கோல்டாக வாங்கி வச்சா நம்ம ஒரு பயமாக வேஸ்ட் செலவு பண்ணாமல் கார்டுக்காவது கட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் இல்லை. அதனால யோசிச்சுன்னு இருக்கிறேன். நான் எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அக்கா வாங்கிக்கோங்க ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் கொடுத்துங்கன்னா சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும், சரிங்களா? இந்த டாலரும் ஒன்று எடுத்து காட்டினாங்கங்க. இது செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. இது பாருங்கள், இந்த செயினு எவ்வளோ வித்தியாசமாக மாடலாக இருக்குது. கலர் 3 கலர் அந்த சைடு இந்த சைடு வருதுங்க. க்ரீனு ப்ளூ பிங்க் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு செயின் வருது. ஒரு அந்த சைடு இந்த சைடு முகப்பு மாதிரி கலரே அந்த பீட்ஸ்லவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் 3 லேயரில் செயின் கூட இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது. சேம் டு சேம் இது ரவுண்டு பால்ஸு வச்சு பண்ணியிருந்தாங்க. இந்த செயின் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நல்லா இருக்கும், கழுத்தில் போட்டால் யார் போட்டாலும் நல்லா இருக்கும். எங்கள் ஐயர் மாமி அவங்க போட்டுன்னு இருக்காங்க. சூப்பரான மாடல், இதுவுமே நல்லா இருக்குங்க. இதுக்கு ஒரு சிம்பிளாக சிங்கிள் ஹூக் இருக்கிற டாலர் போட்டால் வேறு லெவல். கொஞ்சம் ட்ரெண்டியாக நம்ம வயசானவங்க போடுறது இல்லாமல் நம்ம நார்மலாக லேடிஸ் போடுற மாதிரி மாடல் இது நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு குட்டி டாலர் போட்டால் இதில் 3 பேட்டா இருக்கிற செயின் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற செயின்ஸு மாடல்ஸு ஸ்டோன் டாலர்ஸு பிளெயின் டாலர்ஸு எல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருக்கு என்னன்னு பாருங்கள். அப்புறமா இந்த டாலரும் பார்த்தாங்க. இது லேடிஸ் போடுவாங்களா ஜென்ட்ஸ் போடுவாங்களான்னு எனக்கு ஐடியாவே வரல. அந்த புலி இது பல்லு மாதிரி இருக்குங்க. மேலே வந்து லேடிஸ் போடுற மாதிரி நவரத்னம் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ இது லேடிஸ் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இது லேடிஸ் போடுறதுக்கா இல்லை ஜென்ட்ஸ் போடுறதுக்கான்னுட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் சூஸ் பண்ண டாலர் வந்துடுச்சுங்க. பாருங்கள், இந்த டாலர் தாங்க நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சுங்க. சிங்கிள் ஹூக் தான் நான் சிங்கிள் ஹூக் இருக்கிற மாதிரி தான் நான் செயினுக்கு பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நம்மளோட செயின் மாடலு ப்ளஸ் இந்த டாலருங்க. பாருங்கள், கெட்டேந்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. 21 கிராம் இருக்குங்க. 3 பவுனுன்னா 24 கிராம் ஆகும். 21 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. பின்னால் பேக் சைடு வந்து க்ளோசிங் இது மாதிரி இருக்குங்க. இது வந்து பேர்டு அந்த சைடு இந்த சைடு பேர்டு வச்ச மாதிரி லக்ஷ்மி அம்மா உருவம் வச்சு அவ்வளோ க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அக்கா இந்த டாலர் வாங்கிக்கோங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன். இல்லை வாட்ச் வாங்க சொன்னால் வாங்கிப்பேன். இல்லை எதுவும் வேண்டாக்கா கடன் கார்டில் கடன் வச்சு வாங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா விட்டுடுவேன், சரிங்களா? ஏதோ ஒன்று எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனாலும் அந்த 3 எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேங்க நான். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோங்க. நான் போகும்போதே நம்ம ரெட் அரிசி இருக்கும் இல்லைங்க, கேரளா ரெட் அரிசி புட்டரிசி, அந்த அரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேங்க. வந்த உடனே 3:30 மணிக்கு என்னவோ வந்தோம் ஷாப்பில் இருந்து. அப்புறமா இந்த புட்டு மாதிரி செஞ்சுருக்கேங்க. இதில் நாட்டு சர்க்கரை மாதிரி போட்டு எங்கள் அத்தா கொடுத்தேன். அவங்க வந்து இந்த ரெட் அரிசியில் கூட இது மாதிரி செய்வாங்களா, என்னது இது என்ன புட்டு தான்னா, நம்ம எல்லாம் கிராமத்தில் பச்சை அரிசியில் தான் செய்வோம், இதனால் சிவப்பு அரிசியில் பண்ணியிருக்கேன்னுட்டு சாப்பிட்ருந்தாங்க. ஏன்னா நம்ம எப்போ ஒரு நாள் செய்கிறோம், அவங்க வந்தப்போ செஞ்சால் சாப்பிடுவாங்கன்னுட்டு. அப்புறமா சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் அத்தை. நைட் டைம் ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில். சரி நைட்டுக்கு இட்லி போட்டுட்டு மட்டன் கிரேவி மாதிரி பண்ணலாம், மட்டன் குழம்பு மாதிரி வச்சேங்க. ஏன்னா நைட் டைம் எதுக்கோ திடீர்னு அது மாதிரி தோணிடுச்சுங்க. மத்தியானம் அது செஞ்சது பிரியாணி அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்னவோ சூடாக இட்லி பண்ணிவிட்டு மட்டன் கிரேவி தொட்டுட்டு சாப்பிட்லான்னு ஒரு அந்த ஃபீல் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் மத்தியானமே மட்டன் பிரியாணி பண்ணும்போது ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுட்டேங்க, டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நைட்டு வந்தால் செய்யணுன்னுட்டு. அப்புறமா நைட்டுக்கு இட்லி செஞ்சு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டோங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க, அத்தை பசங்க நான் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் நான் என்ன வாங்கணும் இல்லை வாங்கலாமா வேண்டாமான்றது கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு குழப்பமாகவே இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா கரெக்டாக தப்பான்ற மாதிரி எனக்கு குழப்பமாகவே இருக்குது. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக போய் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுவேன். பாய், டேக் கேர்.